அனைவருக்கும் வணக்கம். மல்லிய விஜய் அவர் வாயாலே சொல்றாரு, "நீ இங்க இருக்க வேண்டாம். உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயே மல்லிய வெறுத்துட்டாரா? இல்ல மல்லிய வேணும்னே வீட்ட விட்டு துரத்துறாரா? அப்படின்னா அதுதான் இருக்காது. ஏன்னா, மல்லியோட மனநிலைய கண்டிப்பா விஜய் புரிஞ்சு தான் வச்சிருப்பார். மல்லி எந்த இடத்துலயுமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஃபோட்டோ ஷூட்லயே விஜய் பார்த்திருக்கலாம். அந்த குழந்தை, அதாவது அவரோட குழந்தை ரேணுகா வயித்துல பிறந்த குழந்தை, மல்லி அம்மாவ ஃபோட்டோ எடுத்தாகணும்னு அடம் பிடிச்சு அழுகுது. அப்ப அந்த விஷயத்த விஜய் கண்டிப்பா நெனச்சிருக்கணும். இது அவங்க சித்தியா இருக்கக்கூடிய நிஷாவும் புரிஞ்சிருக்கணும். ஆனா, அவங்க சித்திக்கு புரியல. ஏன்னா, அவங்க மனசுல மல்லிங்கிற வெறுப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் புரியாது. ஆனா, விஜய்க்கு அப்படி இல்ல. விஜயோட மனசுல முழுக்க மல்லி தான் இருக்கிறாங்க. ரேணுகா கூட ஒரு தாயா, வெண்பாவுக்கு தாயா அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்களே தவிர, தன்னோட மனைவி திரும்ப கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அவங்க மேல ஒரு காதல் அந்த மாரி எதுவும் வந்த மாரி தெரியல. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு கதிரேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "உன்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து மல்லிய தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் விஜய மனச மாத்தியிருக்கும். ஏன்னா, எத்தன முறை தான் மல்லி ஒரு ஜெயில்ல போய், ஒரு லாக்கப்ல போய் இருப்பாங்க. ஏன்னா, பல முறை அந்த மாரி தனக்காகவும், பொண்ணுக்காகவும் மல்லி அந்த மாரி போலீஸ்லயும், ஜெயில்லயும் போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இன்னொரு முறை இந்த மாரி நடந்துறக்கூடாது அப்படின்னு விஜய் நெனச்சிருக்கலாம். அதனால தான் உங்க அண்ணன் வீட்ல போய் உட்காரு. ஏன்னா, இப்போதைக்கு அவங்கள பொறுத்தவரைக்கும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது. மல்லி சொல்றது யாரும் கேட்குற மாரி இல்ல. அப்ப அந்த போலீஸ் அரெஸ்ட் இந்த மாரியான விஷயங்கள தவிர்க்கிறதுக்கு விஜய் ஒரு முடிவெடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, மல்லிய வீட்ட விட்டு வெளிய போ சொல்றாரு. அப்ப அது அ அங்க இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கலாம். யாருக்கு? ராஜிக்கு சந்தோஷம், ரேணுகாவுக்கு, அப்புறம் இந்த நிஷா எல்லாருக்கும். ஆனா, விஜயோட மனநிலை அப்படிங்கிறது மல்லிகிட்ட தான் இருக்கும். அவங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனாலும் சரிதான், இங்கேருந்து லண்டனுக்கே போனாலும் சரிதான், அவரோட மனசு அப்படிங்கிறது அங்க முழுக்க முழுக்க மல்லி மேல தான். மல்லி என்ன பண்ணுவாங்க? மல்லி எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு நெனப்புல தான் அவர் இருந்துகிட்டு இருப்பாரே தவிர, ரேணுகா கூட சந்தோஷமாலாம் குடும்பம் நடத்திற மாட்டாங்க. அப்போ மல்லி இல்லாத வீடு அவருக்கு வெறுமையா தான் தெரியும். ரேணுகா கழுத்துல தாலியே கட்டினாலும் சரிதான். ஆனா, அந்த வீடு வெறுமையா தான் தெரியும். ஏன்னா, வெண்பா அங்க ஃபர்ஸ்ட்டு மல்லி இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அப்ப இதுல மல்லி தான் பாவம். அவங்க ஒரு சோகத்தோட, பல கனவுகளோட, பல சிந்தனையோட தான் மல்லி போயிட்டுருக்காங்க. அவங்களோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? நம்ம என்ன தப்பு பண்ணுனோம்? நம்மள எதுக்கு இப்படி வெளிய சொல்றாங்க? நம்ம இவங்களுக்கு நல்லது தானே பண்ண நெனச்சோம். அதாவது எ ம நம்ம நம்ம நெனச்சிருந்தா, ரேணுகா அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிச்சிருக்கலாம். கதைய முடிச்சிருக்கலாம். ஏன்னா, இந்த ராஜி கூட ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ரேணுகா மாடிப்படியிலருந்து கீழ விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கள கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா, இந்த இடத்துல மல்லி கையில ரேணுகா கிடைக்கிறாங்க. அப்போ கூட அவங்கள கூட்டு வராங்க. ஏன்னா, வெண்பாவுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க, ரியல் அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு முதல்ல சந்தோஷப்பட்டது மல்லி தான். அப்பேற்பட்ட மல்லிய இப்படி தூக்கி எறிதாங்களேங்கிற வருத்தத்தில தான் மல்லி கண்டிப்பா அந்த வீட்ட விட்டு வெளியேறி போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் மல்லி இனிமே அப்படியே போயிருவாங்களான்னா, கண்டிப்பா போமாட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்த நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறதுல மும்முரமா இன்னும் முயற்சிகள எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேள தாலி கட்டியிருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க விடாம பண்றதுல மல்லி கவனமா இருப்பாங்க. இன்னொன்னு, வெண்பாவுக்கு எதுவும் நடக்காமலும் மல்லி வெளியில இருந்தாலும் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நல்ல விதமா வெண்பாவ பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல விஜய் அவ்வளோ சீக்கிரத்தில விட்டுற மாட்டாங்க. ரேணுகாவுக்கும், விஜய்க்கும் கல்யாணத்தையுமே நடத்த விட மாட்டாங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.